ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கோபி பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கோபி பராத்தா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள், காலிஃப்ளவரை பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தனியா, சீரகம், ஆம்ச்சூர் பவுடர் 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற காலிஃப்ளவருக்கு தகுந்த உப்பு காரமெல்லாம் சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அளவு வந்து நம்ம காலிஃப்ளவர் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அளவுங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கோபி பராத்தா செய்கிறதுக்கு ரெகுலர் சப்பாத்தி மாவு சூப்பராக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ எப்படி கோபி பராத்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரெகுலர் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பை இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. பாருங்கள், கோபி ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம இதில் வச்சுக்கலாங்க. சப்பாத்தி சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாங்க. ஸ்கொயராவா ரவுண்டாவா அது எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தாங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ தேய்ச்சிடலாங்க. மாவில் கோட் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி கையில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாங்க. ரொம்ப அழுத்தாமல் ஸ்மூத்தாக செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், கோபி பராத்தா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. பராத்தா அப்படின்னாலே இந்த திக்னஸ் இருக்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ரொம்ப தின்னாக செஞ்சிடாதீங்க, இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை பேனில் போட்டு எடுக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண கோபி பராத்தாவை இதில் போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல நெய், வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க, அதுக்கப்புறம் திருப்பி விடலாங்க. 2 செகண்டில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க. கீழே வெந்துருச்சு. இப்போ இந்த மேலே அதே மாதிரி வேகட்டுங்க. நான் உள்ள ஸ்டஃப் இருக்கிறதுனால பொறுமையாகவே வேக விட்டு எடுங்க. நம்ம சுடுதண்ணியில் லைட்டாக போட்டு எடுத்துருக்கோம். வேகிறதுக்கு டைம் கொடுத்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளோட கோபி பராத்தா. கோபி பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. 2 சைடும் வெந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.